வணக்கம் நண்பா. வெல்கம் பேக் டு ஹாப்பி ட்ரேடர் ஜோன். நம்ம சேனல்ல ஸ்டாக் மார்க்கெட், ஐபிஓ, மியூச்சுவல் ஃபண்ட், ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தின எஜுகேஷன் கண்டென்ட் வந்து போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட சேனல்ல பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி திங்ஸ்க்குமே வந்து செப்பரேட்டா பிளேலிஸ்ட் போட்டு ஆர்கனைஸ்டா பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஐபிஓ வீடியோ பத்தியுமே வந்து ரீசெண்ட் டேஸ்ல வந்து எல்லா ஐபிஓ, அதுக்கப்புறமா வந்து ரீசெண்ட் டேஸ்ல வந்து நிஃப்டி வந்து எப்படி வந்து 100ல இருந்து 150 பாயிண்ட் நம்ம பிடிச்சோம். இதை பத்தியுமே நம்ம வந்து வீடியோஸ் வந்து மேக் பண்ணிருக்கோம். இந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க. அண்ட் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல வந்து மார்க்கெட்டோட லைவ் அப்டேட்ஸ் தினந்தேதி வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். டெக்னிக்கல் சார்ட் அனலைஸ்மே வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுலயுமே வந்து நீங்க வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வந்து உங்களுக்கு டெலிகிராம் லிங்க் இருக்கும். டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி உடனே நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வரப்போத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண போது 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து ஒரு கிவ் அவே வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அது என்னது அப்படின்னாக்கா, என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் லாங் டேர்ம் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்கா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய மனமார்ந்த சப்போர்ட்டை எனக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுங்க நண்பர்களே. இன்னைக்கான வீடியோ வந்து என்ன அப்படின்னாக்கா, நம்ம வந்து குரோபதி இன் ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட். இன்னைக்கு வந்து நம்ம ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட்னா என்ன, அந்த ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம வந்து சேஃபா குரோபதி ஆக முடியுமா, அதை பத்தி வந்து நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இது வந்து லாங் டேர்ம்க்கு வந்து நல்லா இருக்குமா, இல்ல வந்து ஷார்ட் டேர்ம்க்கு நல்லா இருக்குமா, எஸ்ஐபி பண்ணலாமா, இல்ல லம்சம் பண்ணலாமா, இதுவுமே வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் அப்ளைடு. நம்ம எஜுகேஷனல் கண்டென்ட்டுக்காக மட்டும்தான் வந்து என்னோட லேர்னிங்ஸை இந்த சேனலை நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனும் எடுக்க வேணாம். நீங்க எந்த ஒரு டிசிஷனை எடுக்கிறதா இருந்தாலும் செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு உங்களுடைய டிசிஷன் வந்து எடுங்க. இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் எஜுகேஷனல் கண்டென்ட் மட்டும்தான். இது வந்து பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஆர்பிட்ரேஜ். ஆர்பிட்ரேஜ் அப்படின்னாக்கா என்னன்னாக்கா, நம்ம வந்து ஆர்பிட்ரேஜ் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆர்பிட்ரேஜ் அப்படின்னா என்னன்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் நண்பர்களே. ஆர்பிட்ரேஜ் அப்படின்னா என்னன்னாக்கா, ஸோ ஒரு ஸ்டாக்ஸ் இல்லைனாக்கா வந்து ஏதோ ஒரு திங், ஓகேங்களா, நம்ம வந்து ஒரு கம்மி ரேட்ல வாங்கிட்டு அதிக ரேட்ல விற்கிறோம் இல்லைங்களா, அந்த பிரைஸ் டிஃபரன்ஸ் அதுதான் வந்து ஆர்பிட்ரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்ல பார்க்கும்போது என்ன அப்படின்னாக்கா, ஷேர் மார்க்கெட்ல வந்து பலவிதமான மார்க்கெட்ஸ் இருக்கு, அதாவது எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து என்எஸ்சி, பிஎஸ்சி, அந்த மாதிரி. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்எஸ்சியில் வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்ல இருக்கிற ஸ்டாக் வந்து என்ன பிரைஸ்ல இருக்குன்றத பார்ப்பாங்க. அதே மாதிரி பிஎஸ்சியில் வந்து அந்த ஷேரோட பிரைஸ் வந்து என்னவா இருக்குன்றதையும் பார்ப்பாங்க. ரெண்டுத்தையும் பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு சின்ன ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ்ல வந்து பையர் அண்ட் செல்லர்ஸ் வந்து சம்டைம்ஸ் கம்மியாக இருப்பாங்க, சம்டைம்ஸ் அதிகமாவாங்க. அதை பேஸ் பண்ணி இந்த ஒவ்வொரு ஷேருக்கும் வந்து ஒரு 50 பைசே டிஃபரன்ஸோ இல்லைனா ஒரு 1 ரூபி டிஃபரன்ஸ் வரும்போது இவங்க வந்து பல்கா வந்து ரெண்டு இடத்துலயே வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. ரெண்டு இடத்துலயும் வந்து ஷேர்ஸை வந்து வாங்கி ஒரு ப்ராஃபிட்டை வந்து அங்கே இருக்கிற ப்ரைஸ் டிஃபரன்ஸ் வந்து இது பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் வந்து இப்போ என்எஸ்சியில் வந்து ஒரு ஷேர் 10 ரூபாயில் இருக்கு, ஆனால் அதே ஷேர் வந்து பிஎஸ்சியில் வந்து இப்போ வந்து 9 ரூபா இருக்குது அப்படின்னாக்கா அவங்க பிஎஸ்சியில் போயிட்டு அந்த ஷேரை வாங்கிடுவாங்க, 9 ரூபாய்க்கு வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு அதை வந்து 10 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ற மாதிரி. அப்போ அங்கே டிஃபரன்ஸ், அந்த ப்ரைஸ் டிஃபரன்ஸ்ல வந்து ஒரு ரூபாய் வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க. இது ஒன்று. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னாக்கா, ஸ்டாக் வர்சஸ் ஃபியூச்சர்ஸ். அதாவது ஸ்டாக்ஸ்ல போயிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, இந்த ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஸ்டாக்கை வந்து வாங்கிடுவாங்க. ஒவ்வொரு வாட்டி நம்ம பார்க்கும்போது ஸ்டாக் வந்து 10 ரூபா இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டாக்கோடைய ஃபியூச்சர்ஸ்ல வந்து பார்க்கும்போது அது வந்து 11 ரூபாயில இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, 10 ரூபாய்க்கு வந்து ஸ்டாக்ஸை வாங்கிட்டு ஃபியூச்சர்ஸை வந்து 11 ரூபாய்க்கு செல் பண்ணிடுவாங்க. இப்போ என்னன்னா, அந்த நடுவில் இருக்கிற 1 ரூபி டிஃபரன்ஸ் வந்து அந்த மந்த் எண்டு ஃபியூச்சர் எக்ஸ்பைரி ஆகும்போது அந்த 1 ரூபி டிஃபரன்ஸ் வந்து ப்ராஃபிட்டா வரும். ஸோ இதுதான் வந்து ஸ்டாக் வர்சஸ் ஃபியூச்சர்ஸ். ஸோ இப்போ வந்து ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட் வந்து என்ன பண்றாங்கன்னு, ஆர்பிட்ரேஜ்னா என்னன்னு பார்த்தோம் நாம. ஆர்பிட்ரேஜ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்றதையும் பார்த்தோம். அவங்க ஒரு எக்ஸ்சேஞ்சில் வாங்கி இன்னொரு எக்ஸ்சேஞ்சில் செல் பண்ணி ப்ராஃபிட் பண்றாங்க. ரெண்டாவதா வந்து ஸ்டாக்கை வாங்கிட்டு ஃபியூச்சர்ஸை செல் பண்ணி ப்ராஃபிட் பண்றாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஆர்பிட்ரேஜ் மியூச்சுவல் ஃபண்டோடைய ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் அப்படின்றத நம்ம வந்து இடி மணிலேருந்து எடுத்துருக்கோம். இதை வச்சு பார்க்கும்போது ஆவரேஜ் ரிட்டர்ன் வந்து 7.5% வந்து ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கு. ஒவ்வொரு ஃபண்டும் வந்து முன்ன பின்ன வந்து ஒரு 7லேருந்து இல்லை ஒரு 6.5லேருந்து ஒரு 8.5% வரைக்கும் முன்ன பின்ன கொடுக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபண்ட்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா 29 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இருக்கு ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட்ஸ்ல. ஸோ நம்ம பேசணும் இல்லைங்களா, அதே தான் இங்கே நான் போட்டிருக்கேன். ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னாக்கா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து எப்படி வந்து மார்க்கெட்ல இருக்கிறவங்க பார்க்குறாங்க அப்படின்னாக்கா, ஸ்டாக்கை வந்து ஒரு 800 ரூபாய்க்கு வாங்கிடுவாங்க. அண்ட் செல் ஃபியூச்சர்ஸை வந்து பார்க்கும்போது அது வந்து 810 ரூபாய் 815 தான் இருக்கும். அதை வந்து செல் பண்ணிடுவாங்க. அப்போ 800 ரூபாய்க்கு பை பண்றாங்க, 810 ரூபாய்க்கு செல் பண்றாங்க. அந்த மந்த் எண்ட் அப்போ அந்த ஃபியூச்சர்ஸ் எக்ஸ்பைரி ஆகும்போது அந்த அமௌண்ட், அந்த 10 ரூபாய் டிஃபரன்ஸ் வந்து ப்ராஃபிட்டபிளா வந்து நிற்கும். இதுதான் வந்து ஆர்பிட்ரேஜ் ஃபண்டுக்கு வர ப்ராஃபிட்.
இது வந்து மார்க்கெட் வந்து மேல போனாலும் ப்ராஃபிட் பண்ண முடியும். மார்க்கெட் கீழ போனாலும் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஏன்னா, நம்ம வந்து ஸ்பாட்ல வாங்குறோம், ஃபியூச்சர்ஸ்ல செல் பண்றோம். இங்க வாங்குறோம், அங்க விக்கிறோம். அந்த பிரைஸ் டிஃபரன்ஸ் தான் வந்து நம்ம வந்து ப்ராஃபிட்டா எடுத்துட்டு வரோம். அதனால ஷேர் மார்க்கெட் கீழ போனாலும் பிரச்சனை இல்ல, இல்ல மேல போனாலும் பிரச்சனை இல்ல, இல்ல அங்கேயே நின்னாலும் பிரச்சனை இல்ல. அந்த மந்த் எண்டு ஃபியூச்சர்ஸ் வந்து 2ம் மெர்ஜ் ஆகும்போது ப்ராஃபிட் வருது. இதுதான் வந்து இந்த ஸ்கீம். இதனால மட்டும் தான் இவங்களால வந்து ஒரு ஸ்டாண்டர்டான வந்து ஒரு ரிட்டர்னா வந்து ஓரளவுக்கு எஃப்டியை விட நல்ல ரிட்டர்ன் வந்து இவங்களால வந்து ஜென்ரேட் பண்ண முடியுது நண்பர்களே. ஸோ இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இது வந்து நம்ம வந்து ஆர்பிட்ரேஜ் ப்ராஃபிட் அந்த டிஃபரன்ஸ் அதுதான் வந்து ஆர்பிட்ரேஜ் ப்ராஃபிட்டா இருக்கு. நம்ம வந்து டாக்ஸேஷன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா இது வந்து ஈக்விட்டி ஓரியன்டட் டாக்ஸேஷன்ஸ் தான் வந்து இதுக்கு அப்ளிகபிள். அதாவது நீங்க இப்போ இருக்கிற ஆஸ் பர் இந்த ஃபினான்ஷியல் இயர் படி ஷேர் மார்க்கெட்ல ஷார்ட் டேர்ம் இது எஸ்டிசிஜின்னு சொல்லுவாங்க. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து ஷேர்ஸ்க்கு வந்து நீங்க வித்தின் 1 இயர்க்குள்ள நீங்க பை செல் பண்றீங்க அப்படின்னாக்கா 20% உங்களோட ப்ராஃபிட்ல இருந்து 20% வந்து டாக்ஸா கட்டணும். இன்கேஸ் லாங் டேர்ம் மோர் தென் 1 இயர் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா மோர் தென் 1 இயர் வச்சிருக்குன்ற பட்சத்துல 1.25 லட்சத்துக்கு உங்களுக்கு டாக்ஸ் கிடையாது. அதுக்கு மேல உங்களுடைய ப்ராஃபிட் வருது அப்படின்னும் போது நீங்க 12.5% வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் கட்டணும். இது வந்து சேம் ஆஸ் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இது வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஸோ ஷேர் மார்க்கெட்ல அவங்க ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்க இல்லையா? நம்மளுடைய ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட் மேனேஜர்ஸ். அவங்க வந்து குயிக்கா வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து நியூ கான்ட்ராக்ட் ஃபியூச்சர்ஸ்ல வந்து ஒவ்வொரு வாட்டியும் நியூ கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆகும்போதும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெயிட் பண்ணி பார்த்துட்டு எந்த ஸ்டாக்ல வந்து ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு, எந்த ஸ்டாக்குக்கும் ஃபியூச்சர்ஸ்க்கும் வந்து அங்க நடுவில் இருக்குது அந்த கேப், அந்த பிரைஸ் டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்றதை ஸ்பாட் பண்ணுவாங்க. ஸ்பாட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து கேஷ் மார்க்கெட்ல பை பண்ணிட்டு ஃபியூச்சர்ஸ்ல வந்து செல் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிஃபரன்ஸ் வந்து அந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆகும்போது அந்த பிரைஸ் டிஃபரன்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டா வந்து நிக்குது. ஸோ இது மட்டும் இல்லாம மார்க்கெட் வந்து நல்ல வாலட்டைலா இருக்கும் சம்டைம்ஸ். ஒரு எதனாச்சும் வந்து ஒரு என்விரான்மெண்டல் ஸோ குளோபல் நியூஸ் எதனாச்சும் வருது லைக் வார் டென்ஷன் இல்லைனாக்கா வந்து ஸோ இந்த மாதிரி வந்து கோவிட் அந்த மாதிரி ஏதாச்சும் வரும்போது வாலட்டாலிட்டி வந்து மார்க்கெட்ல அதிகமாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா பையர் செல்லது வந்து எந்த பக்கம் போகுதுன்னு தெரியாம வந்து பை செல்னு பண்ணும்போது இந்த பிரைஸ் டிஃபரன்ஸ் வந்து ரொம்பவே வந்து நிறைய வந்து அந்த கேப் வந்து ஒய்டன் ஆகும். அப்போ வந்து இவங்க வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்ஸுமே இவங்க வந்து பண்ணுவாங்க. இதுல வந்து நம்ம பெனிஃபிட்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ரிஸ்க் வைஸ் பார்க்கும்போது இது வந்து ரொம்பவே வந்து லீஸ்ட் ரிஸ்க் ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும். எதனால அப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னாக்கா இது வந்து மார்க்கெட் வந்து மேல போனாலும் இவங்க வந்து ப்ராஃபிட் பண்ணுவாங்க, மார்க்கெட் கீழே வந்தாலும் ப்ராஃபிட் பண்ணுவாங்க. ஆனா அவங்க பண்ற ப்ராஃபிட் வந்து கம்மியா பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க சேஃபான ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றதுனால. டாக்ஸ் எஃபிஷியன்சி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இங்க வந்து இது தப்பா இருக்கு. இது வந்து பழைய இது வந்து இருக்கு. எஸ்டிசிஜி வந்து 20%ம் எல்டிசிஜி வந்து 12.5%மா இருக்கு. ஷார்ட் டேர்ம் சூட்டபிலிட்டி அதாவது இப்போ உங்ககிட்ட ஒரு 5 lakhs இருக்கு. நீங்க வந்து பிசினஸ் பண்றீங்க. ஒரு 5 lakhs வந்து உங்களுக்கு இன்கம் வந்திருக்கு. ஆனா இந்த 5 lakhs வந்து நீங்க நெக்ஸ்ட் மந்த் வந்து வேற ஒரு ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னாக்கா இந்த 5 lakhs வந்து நீங்க வந்து ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஜென்ரலா எல்லாருமே பேங்க்ல வச்சிருப்பாங்க இல்ல எஃப்டில போடுவாங்க. ஆனா 1 மந்த்துக்கான எஃப்டில வந்து பெருசா ரிட்டர்னும் இருக்காது, சேவிங்ஸ் அக்கௌண்ட்லயே ரிட்டர்ன் வராது. அந்த மாதிரி டைம்ல இருக்கிறவங்க இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அதே மாதிரி அவங்க ஷேர் மார்க்கெட்லயே அதை போட முடியாது. ஏன்னா 1 மந்த்ல பிரைஸ் இறங்கிடுச்சு அப்படின்னாக்கா ரொம்பவே வந்து கஷ்டமாயிடும். 5 lakhsன்றது 4 lakhs ஆயிடும், இல்ல 4.5 lakhs ஆயிடும். அந்த ரிஸ்க்கும் இருக்கு. அப்படி பார்க்கும்போது இவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இந்த ஆர்பிட்ரேஜ் மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஒரு 6.5ல ஒரு 8.5% வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு பேஸ்ட் ஆன் தி பாஸ்ட் ஹிஸ்டரி. அப்ப என்ன ஆயிடும்னாக்கா அந்த 5 லட்சம் இன்வெஸ்ட் பண்றாங்க, எஃப்டியை விட ஒரு நல்ல ரிட்டர்ன் அந்த 1 மந்த்ல எடுக்குறாங்க. அப்படியே அதே 5 லட்சம் அவங்களோட கேபிட்டல் ப்ரொடெக்டடா அந்த 5 லட்சத்தை எடுத்துட்டு போயிட்டு அவங்களோட பிசினஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இதை வந்து நம்ம ஏன் பிசினஸ்ன்னும் போது நீங்க வந்து ஒரு பிசிக்கல் பிசினஸா தான் பார்க்கணும்னு இல்ல, ஷேர் மார்க்கெட்டா கூட பார்க்கலாம். இப்போ நீங்க உங்ககிட்ட வந்து ஒரு 2 லட்சம் ரூபா இருக்கு. நீங்க வந்து ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு வச்சிருக்கீங்க. ஆனா உங்களுக்கு வந்து தெரியுது இப்போ மார்க்கெட் ஹைலி பிரைஸ்டு. ஆனா இப்போ வந்து நான் இன்வெஸ்ட் பண்ண விரும்பல. எனக்கு மார்க்கெட் இறங்கட்டும், கொஞ்சம் வந்து வேல்யூவேஷன் எல்லாம் சீப் ஆகட்டும், அப்போ வந்து நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போ இந்த பணத்தை இப்பவே நான் என்ன பண்றதுன்னா இப்பவே நீங்க வந்து இந்த ஃபண்டை வந்து ஆர்பிட்ரேஜ் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்க வந்து வெயிட் பண்ணலாம். எப்போ வந்து மார்க்கெட் இறங்குதோ இறங்க நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட்ல இருக்கிறது எல்லாத்தையும் புக் பண்ணிட்டு அந்த ஃபண்டோ இல்ல ஷேர்லயோ நீங்க போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இது வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் ஆப்ஷனாவும் யூஸ் ஆகும். ஏன்னா இது வந்து உங்களுடைய அக்கௌண்ட்ல வந்து மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட்ல வச்சிருக்க போறீங்க. உங்களுக்கு இன் கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி அப்படின்னா நீங்க வந்து ஆஸ் பர் ஷேரை நம்ம விற்கிற மாதிரி 2 ஒர்க்கிங் டேஸ் T+2 செட்டில்மெண்ட் இது 2 ஒர்க்கிங் டேஸ்லயே வந்து உங்க பேங்க் அக்கௌண்ட் கேஷ் வந்துடும். நீங்க அதை வந்து கேஷ்ல வந்து எடுத்துக்கலாம்.
அண்ட் வாலட்டாலிட்டி அட்வான்டேஜுமே இதுல இருக்கு. ஏன்னா மார்க்கெட் வந்து நல்ல வந்து டைரக்ஷன்ல நல்ல வயலண்ட் மூவ் போகும்போது ப்ராஃபிட் அதிகமா வரும். அது மட்டும் இல்லாம இவங்க டைரக்ஷனல் பெட்டுமே தேவையில்ல. மார்க்கெட் மேல போனாதான் ப்ராஃபிட், கீழ வந்தாதான் ப்ராஃபிட்ன்றதும் கிடையாது. மார்க்கெட் எங்க போனாலும், எங்கேயுமே போலனாலுமே வந்து ப்ராஃபிட் இவங்களுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம டாப் ஃபண்ட்ஸ் வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஸோ 1 இயர் லாஸ்ட் 1 இயர் தான் வந்து டாப் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஆர்பிட்ரேஜ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இதுல வந்து டாடா ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட் வந்து பார்த்தோம்னாக்கா, ஃபண்ட் சைஸ் வந்து 16,000 கோடி கிட்ட இருக்காங்க. அவங்க வந்து ரிட்டர்ன் எவ்ரி இயர், அதாவது லாஸ்ட் 1 இயரோட ரிட்டர்ன் வந்து 7.87% வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க அவங்க. ஆதித்யா பிர்லா நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, அவங்க வந்து 21,000 கோடி கிட்ட இருக்காங்க. ரிட்டர்ன் வந்து 7.8 பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்ட்கோ இந்தியா வந்து 23,900 கோடியா இருக்காங்க. அவங்க வந்து 7.69% பண்ணியிருக்காங்க. கோட்டாக் ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட் வந்து 70,000 கோடி கிட்ட இருக்கிறாங்க. இப்போ இதுல இருந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சது ஃபண்ட் சைஸ் வந்து கோட்டாக் ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட்ல வந்து 70,000 கோடி இருக்கு. மற்றதெல்லாம் வந்து 20,000, 25, 15,000 கோடி இருக்கும்போது, இந்த கோட்டாக் ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட்ல மட்டும் 70,000 கோடி இருக்கு அப்படின்னாக்கா, அப்போ நிறைய இன்வெஸ்டர்ஸ் இந்த ஃபண்டை ரொம்பவே நம்பி இருக்காங்க, ரொம்பவே நம்புறாங்க. அண்ட் இந்த பெர்ஃபார்மன்ஸ், இந்த ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்றதையுமே வந்து நிறைய நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நினைச்சுதான் நிறைய ஃபண்டை இங்க பார்க் பண்ணியிருக்காங்கன்றத இங்க வந்து நம்ம ஒரு பெரிய விஷயமா பார்க்கணும். இவங்களோட ரிட்டர்னுமே வந்து 7.69% இருக்கு. அடுத்ததாக வந்து எஸ்பிஐ ஆர்பிட்ரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் பார்த்தோம்னாக்கா, அவங்களோட ஃபண்ட் சைஸ் வந்து கோட்டாக் ஆர்பிட்ரேஜ் ஃபண்டுக்கு அடுத்ததா வந்து 37,606 கோடியா இருக்காங்க. இவங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து மற்றவங்கள விட கொஞ்சம் கம்மியா இருக்கு, 7.67. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னாக்கா 3 இயர்ஸோட டிஃபரன்ஸ். 3 இயர்ஸோட டிஃபரன்ஸ் நம்ம பார்க்கும் பட்சத்தில் இதுலையுமே வந்து அதே டாடா ஆர்பிட்ரேஜ் வந்து ஃபர்ஸ்ட் வராங்க, கோட்டாக் ஆர்பிட்ரேஜ் வந்து செகண்ட் வராங்க. அண்ட் 3 இயர்ஸ்ல பார்க்கும்போது இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாருமே வந்து 8% வந்து ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அதாவது 3 வருஷம் நம்ம பார்க்கும்போது வருடம் வருடம் வந்து 8%, கிட்டத்தட்ட வந்து 24% வந்து 3 வருஷத்துல பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்வெஸ்ட்கோவும் 8, ஆதித்யா பிர்லா வந்து 7.97 இருக்காங்க. ஈடில் வைசஸ் வந்து 15,000 கோடி கிட்ட இருக்கிறாங்க. அவங்களுமே வந்து 7.97%. கிட்டத்தட்ட இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாருமே வந்து 8% வந்து 3 வருஷத்துல வந்து வரும்போது வருஷம் வருஷம் 8% 3 வருஷம் டைம் டியூரேஷனை பார்க்கும்போது பண்ணியிருக்காங்க. அடுத்ததா வந்து நம்ம வந்து 5 இயர்ஸ் 5 இயர்ஸ்னு பார்க்கும்போது இங்கேயுமே வந்து கொஞ்சம் வந்து ஃபண்டு வந்து ரிட்டர்ன் வந்து 8ல இருந்து குறைஞ்சி 7.25 7.5 அப்படின்ற ரேஞ்சில் வந்ததுக்கு. இங்க வந்து மெஜாரிட்டி வந்து 7.25 வந்ததுக்கு. இதுல வந்து இன்வெஸ்ட்கோ வந்து இருக்காங்க ஃபர்ஸ்டா, கோட்டாக் வந்து செகண்ட் வராங்க. அண்ட் டாடா ஆர்பிட்ரேஜ் வந்து தேர்டா வராங்க. ஈடில் வைசஸ் வந்து ஃபோர்த்தா வராங்க. அண்ட் ஆதித்யா பிர்லா வந்து ஃபிஃப்த்தா வராங்க. ஸோ ஷார்ட் டேர்மான 1 இயர்ல பார்த்தாலும் சரி, 3 இயர்ஸ்ல பார்த்தாலும் சரி, அண்ட் 5 இயர்ஸ்ல பார்த்தாலும் சரி, இந்த ஆதித்யா பிர்லா, டாடா ஆர்பிட்ரேஜ், கோட்டாக் ஆர்பிட்ரேஜ் அண்ட் இன்வெஸ்ட்கோ ஆர்பிட்ரேஜ் வந்து ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்காங்க. ஸோ இதுல வந்து ஒரு மேஜர் சினாரியோவா வச்சு பார்க்கும்போது கோட்டாக் ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட்ல தான் நிறைய ஃபண்ட் வந்து இருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த ஃபண்டை நம்புறாங்க அப்படின்றது மீனிங். ஸோ இது வரைக்கும் நம்ம சொல்லலை இந்த செக்மெண்ட்ல வந்து எந்த ஃபண்ட் நல்லா இருக்கு அப்படின்றத. பட் ஆனால் உங்களுக்கு இதுல இருந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். ஆனால் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஃபண்ட் சைஸை வச்சு மட்டும்தான் நம்ம வந்து இங்க பேசியிருக்கோம். பட் ஆனால் இன்னும் நிறைய சினாரியோஸ், நிறைய வந்து ரேஷியோஸும் பார்க்க வேண்டியது இருக்கு. அது எல்லாமே நம்ம சேனல்ல 1000 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு அப்புறமா நான் என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா அதை பத்தி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் இந்த ஃபண்ட்ஸ்ல எதனா ஃபண்ட்ஸ் என்கிட்ட இருக்கா இல்லையா, இப்போ இதை விட பெட்டரான ஃபண்ட்ஸ் எதனாச்சும் நான் வச்சிருக்கேனா, இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேனா அப்படின்றத பத்தியுமே நம்ம சேனல் உடனே 1000 சப்ஸ்கிரைபர் வந்த உடனே நம்ம வந்து அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து இங்க வந்து நம்மளுடைய டைட்டில் வந்து நம்ம தம்ப்நெயில்ல போட்டிருந்தோம், க்ரோபதி இன் ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு 30 வருஷம் வந்து உங்களுக்கு வந்து 30 வயசு ஆகுதுன்னு வச்சுப்போம், இல்லைனா ஒரு 25 வயசுன்னு வச்சுப்போம் நாம. ஸோ நம்ம வந்து இங்க வந்து லெஸ் தென் 30 இயர்ஸ் இருக்கு அப்படின்னாக்கா நீங்க வந்து ரிட்டையர் ஆகிறதுக்கு 60 ஏஜ் ஆகும். ஸோ 60 இயர்ஸ் பார்க்கும்போது 30 இயர்ஸ் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டியூரேஷனா இருக்கு. நீங்க வந்து மாசம் மாசம் வந்து 10,000 எடுத்து வைக்கிறீங்க, இந்த ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஆன் அன் ஆவரேஜா வந்து எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து நான் வந்து 7% தான் போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னாக்கா நமக்கு வந்து 7.25 கிட்ட வருது, சம்டைம்ஸ் வந்து 8 கூட வருது. பட் இருந்தாலும் நம்ம கம்மியாவே போடுவோன்றதுக்காக நான் வந்து 7 கிட்ட போட்டிருக்கேன். நம்ம வந்து 7 போட்டோம் அப்படின்னாக்கா, ஏன்னா வந்து ஒரு 0.2 இல்ல 0.3 வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் போயிடுச்சு அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஃபைனலா ஒரு 7 வருதுன்ற மாதிரி நான் போட்டிருக்கேன். இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு 1.18 கோடி, கிட்டத்தட்ட ஒரு 1.25 கோடி கிட்ட நம்மளால வந்து 30 வருஷத்துல பண்ண முடியுது. ஸோ இது வந்து சிம்பிள்.
இன்கேஸ் உங்களுக்கு வந்து நான் இன் பிட்வீன்ல எதனாச்சும் வந்து ஒரு எமர்ஜென்சி வருதுனாலுமே இந்த ஃபண்டை நீங்க எடுத்துக்கலாம். இந்த ஃபண்டை நீங்க வந்து காது வாங்க யூஸ் பண்ணலாம், வீடு வாங்க யூஸ் பண்ணலாம், ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண யூஸ் பண்ணலாம். இல்ல ஏதோ ஒரு பேட் அன்ஃபார்ச்சுனேட் வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்க்காக யூஸ் பண்ணலாம். இல்ல உங்களுடைய சன் அது கிட்ஸோடைய மேரேஜ் இல்ல ஸ்டடீஸ் எந்த ஒரு யூஸா இருந்தாலும் நீங்க இது பண்ணலாம். இது லாக்கினே கிடையாது நண்பர்களே. ஸோ இதுதான் இதுல வந்து ஒரு மேஜர் அட்வான்டேஜஸ். ஸோ இன்னியோட இந்த வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, இன்னொரு ஒரு லாஸ்ட் பாயிண்ட் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா? யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஒரு இன்வெஸ்டர்ஸ் ஆல்ரெடி வந்து ஐ டாக்ஸ் ஸ்லாப்ல இருக்கிறவங்க வந்து எனக்கு டாக்ஸ் கட்டக்கூடாது நானு அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா உங்களோட ரிட்டர்ன் இதுல கொஞ்சம் கம்மி பட் சேஃப். அந்த கம்மியான ரிட்டர்ன் வருதுன்னும் போது நீங்க கம்மியான டாக்ஸ் தான் கட்ட போறீங்க. அடுத்து வந்து ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் இல்லைனா வந்து என்கிட்ட ஒரு ஃபண்டு சும்மா இருக்கு. அது வந்து ஏன்னா எனக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் தேவை. பட் இப்பவே எனக்கு தேவை கிடையாது. அந்த ஃபண்டை வச்சு நான் ஏதாச்சும் ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இங்க வந்து பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நான் எடுக்க மாட்டேன். எனக்கு வந்து ஸ்டேபிள் ரிட்டர்ன் இருந்தா போதும், ரிஸ்க் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதுல எடுக்கலாம். நீங்க ரிட்டைர்மெண்ட்ல இருக்கீங்க, இல்ல ரிட்டைர்மெண்ட் நியர்பைல இருக்கீங்க அப்படின்னாலுமே இந்த ஃபண்ட்ல வந்து நீங்க இது பண்ணலாம். அது மட்டும் இல்லாம உங்களுடைய வந்து ப்ராஃபிட்ட வந்து டெம்பரரியா நீங்க எங்கன்னா வந்து வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலுமே வந்து நீங்க இந்த ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து எதனாச்சும் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை பத்தி அனலைஸ் பண்ணணும், இல்ல ஸ்டாக்கை பத்தி அனலைஸ் பண்ணாக்கா நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுக்கா அப்படின்றதுக்காக நீங்க வந்து லைக் பண்ணி உங்களுடைய லைக்கை வந்து இது பண்ணுங்க. உங்களுடைய லவ்வை வந்து ப்ரொவைட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.